ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா பீர்க்கங்காய் சட்னி. இட்லி, தோசை எதுக்கு வேணால் தொட்டுக்கலாம். வாங்க இந்த பீர்க்கங்காய் சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாணலியில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானோடனே இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு காரத்துக்கு காஞ்ச மிளகாய் 4 மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே லேசாக வறுத்து விடலாம். பருப்பு லேசாக வறுபட ஆரம்பித்தோடனே இப்போ இது கூட ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பீர்க்கங்காய் நீர் சட்னி தான், அதுக்காக கொஞ்சம் பருப்பு காரமெல்லாம் கொஞ்சம் சேர்த்து போட்டு அரைச்சோம்னா தான் நல்லாயிருக்கும். இது கூடவே ஒரே ஒரு தக்காளியை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பருப்பு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கணும். இது கூடவே பாருங்கள், 2 பீர்க்கங்காய் சின்ன சின்னதாக இருந்தது, அதனால் 2 பீர்க்கங்காயை தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். பீர்க்கங்காய் வதங்கிறதுக்கு முன்னாலேயே இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு வதக்கும்போது கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வரணும். வெங்காயம், தக்காளி, பீர்க்கங்காய் 3மே நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இந்த அளவு வதங்கினதுக்கப்புறமா இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். நல்லா சுருளை வதக்கி விட்டுக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி தண்ணி எல்லாம் எதுவும் சேர்த்த வேண்டாம். நல்லா இந்த மாதிரி சட்னி பதத்துக்கு நைஸாக அரைச்சிக்கணும். இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இப்போ இதுக்கு தாளித்து கொட்டிடலாம். கடுகு, கருவேப்பிலை 2யும் சேர்த்து தாளித்து இது மேலே கொட்டிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பர் டேஸ்டியான பீர்க்கங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணால் தொட்டுக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.